இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை மறை சாட்சியர்களான புனித கோஸ்மாஸ் மற்றும் தமியான் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர்கள் இருவரும் திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த மறை சாட்சியராக அறியப்படுகிறார்கள். பிறந்து அரபு தேசத்தில் என்றும் சொல்லுகிறார்கள். இவர்கள் இருவருமே இரட்டையர்கள், இருவருமே மருத்துவர்கள். கத்தோலிக்க திரு அவையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தகத்தை கவனிப்பவர்கள், மருந்தக கண்காணிப்பாளர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் குடலிறக்க நோய் உள்ளவர்கள், இவர்களுடைய பாதுகாவலர்களாக இந்த இரட்டை புனிதர்களும் அறியப்படுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர்கள் வாழ்ந்த பகுதியில் மக்கள் எல்லோருக்கும் இலவசமாக மருத்துவ உதவிகள் செய்த ஒரு காரணத்தினால் இலவச மருத்துவர்கள் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாக பலர் இவர்கள் இருவரிடத்தில் வருகிறார்கள். மருத்துவ உதவியோடு இயேசுவை பற்றின ஒரு செய்தியும் மீட்புக்கான வழியும் இவர்கள் காண்பித்த ஒரு காரணத்தினால் கோபம் கொண்ட அரசன் டயக்லிஷியன் இயேசுவை மறுதலிக்க வற்புறுத்துகிறான். அவர்கள் மறுக்கவே அவர்களுடைய தலைகளை துண்டித்து மறைசாட்சிகளாக இவர்களை கொலை செய்தான் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கத்தோலிக்க திரு அவையுடைய வரலாற்றில் பல மருத்துவமனைகள் இவர்களுடைய பெயரை கொண்டு இருக்கின்றன. ரோம் நகரத்தில் கூட பல ஆலயங்கள் கூட இவர்களுடைய பெயரால் இருக்கின்றன என்பதையும் இன்றைக்கு நாம் அறிகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மறைசாட்சியர் புனித கோஸ்மாஸ் மற்றும் தமியான் இவர்களுடைய பரிந்துரையால் மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் உயிர் காக்கும் பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மருத்துவத்தின் வழியாக உதவி செய்கிற ஒரு அருளை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறார். இறைவேண்டல் செய்து கொண்டிருந்த அவர் திரு தூதர்களை பார்த்து இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி. அதற்கு இறைவாக்கினர் எலியா என்று ஒரு சில பேரும், இறந்து போன மிகப்பெரிய இறைவாக்கினர்களில் ஒருவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி என்று மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றின ஒரு விடையை திருத்தூதர்கள் தருகிறார்கள். அடுத்தது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை பார்த்து நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்கிறார். மற்றவர்கள் சொல்லுவது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள் அப்படிங்கிற நேரடியான ஒரு கேள்வியை இன்றைக்கு கேட்கிறார். நீர் கடவுளுடைய மெஸ்ஸியா அப்படி என்று தன்னுடைய உள்ளத்திற்கு தோன்றிய உணர்வுபூர்வமான ஒரு பதிலைத்தான் திருத்துதர் பேதுரு இன்றைக்கு தருகிறார். இதே கேள்வியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்டால் என்ன மாதிரியான பதிலை இன்றைக்கு நம்ம தருவோம்? அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் இயேசு என்பவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு தெரிகிற பதில் எல்லாம் இயேசு என்பவர், இயேசு வரலாற்று ஒரு மனிதர், இயேசு வரலாற்றில் கடவுளை தந்தை என அழைக்க கற்றுக் கொடுத்தவர், இயேசு என்பவர் யூதர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு ரோமியர்களால் ஒரு அரசு தண்டனையை பெற்றவர், சிலுவை மரணத்தை அடைந்தவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் செவிடர்களை கேட்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில பேரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார் என்று கூட நாங்கள் விவிலியத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது மறைவுரையில நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு என்பவர் இயற்கையின் மீது ஆற்றல் கொண்டவராய், கடலுடைய சீற்றத்தை அடக்கியவராய், புயலினை அடக்கியவராகவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இயேசு என்பவர் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த ஒரு அதிசயங்களை செய்பவர் என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு என்பவர் இறந்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்ததாகவும் கிறிஸ்தவத்தில் பேசிக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே ஒழிய இயேசுவை தெரியுமா என்கிற ஒரு கேள்விக்கு நம்மால் உண்மையாகவே விடையளிக்க முடியுமா என்பதை ஆன்ம பரிசோதனையாக செய்யுங்கள். அன்புமிக்கவர்களே, நீர் கடவுளுடைய மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்றால் மீட்பர், மீட்பர் என்றால் தன்னுடைய மனித அவதாரத்தாலும் பாடுகளினாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் என்னை மீட்டு கொண்டவர், தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் என்னை கழுவி மீட்டு கொண்ட என்னுடைய தனிப்பட்ட மீட்பர் என்பதை நம்மால் உணர முடிகிறதா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவை பற்றி நம்ம அறிந்திருக்கலாம்,
ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் திருப்பலியில நம்ம பங்கு பெறுகிற பொழுது இறை வார்த்தையின் வழியாக என்னுடைய இதயத்தோடு தனிப்பட்ட முறையில பேசுகிற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேனா, புரிந்திருக்கிறேனா, அவருடைய வார்த்தையை நான் கேட்டு இருக்கின்றேனா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியையும் அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வாயிலாக எனக்கு உணவாக தருகிறாரே, உடல் உணவாகவும் ஆன்ம உணவாகவும் தருகிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேனா, உணர்ந்திருக்கின்றேனா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இந்த இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார் என்கிற உண்மையை புரிந்திருக்கின்றேனா என்கிற அடிப்படையான கேள்விகளோடு இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை அறிந்திராமல் இருந்தால் இன்றே முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வாயிலாகவும் திருப்பலியின் வாயிலாகவும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வாயிலாகவும் நம்மோடு உறவாடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து வாழ இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.